வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருந்தேன். நம்மள பல பேருக்கு ஒரு சோனி டிவி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை மட்டும் கிடையாது, ஒரு கனவா கூட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சோனி டிவி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து சோனியினுடைய X75 சீரீஸ்ல வந்த ஒரு 4K டிவி. இந்த டிவி இரண்டு மாடல் அவைலபிளா இருக்கு, 43 இன்ச் மாடல் மற்றும் 50 இன்ச் மாடல். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இந்த 43 இன்ச் மாடலை முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டிவியினுடைய முழு விமர்சனத்தையும் இந்த பேர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இந்த சோனி Bravia X75 டிவியினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டைப்பெட்டியில் உங்களுக்கு வரும். பக்காவாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்து டிவியை எடுத்து வெளியே வச்சுட்டு வேற என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். டிவி தவிர இந்த டிவியை பவர் பண்ணுறதுக்கு ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு கேபிள் இல்லாமல் பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத பிற்பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டிவியை நீங்கள் டெஸ்க் மவுண்டிங் பண்ணுறதுக்கு 2 ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்துறதுக்கு ஸ்க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கான 2 AAA பேட்டரிஸ், செட்டப் கைடு, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூடவே 2 கிளிப் இருக்கு. இந்த கிளிப் வந்து வயர் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க. அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் காமிக்கிறேன். இந்த டிவியை நீங்க வால் மவுண்டிங் கூட பண்ணிக்கலாம். ஆனா இந்த ரிவ்யூக்காக அந்த டெஸ்க் மவுண்டிங் ஸ்டாண்ட்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னுடைய டெஸ்க்ல வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி செட்டப் பண்ணியாச்சு. டிவியோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ டிவிக்கு பின்னாடி என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். பேக் ஃபேசிங் போர்ட்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த டிவியை பவர் பண்றதுக்கு ஒரு DC இன்புட் பவர் போர்ட் ஒன்று இருக்கு. RCA ஆடியோ வீடியோ போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஆடியோ அவுட்டுக்காக ஆப்டிக்கல் கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு HDMI போர்ட், ARC சப்போர்ட் HDMI போர்ட் பின் நோக்கி இருக்கு. இந்த டிவியில் வைஃபை இருந்தாலும் லேண்ட் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்காக RJ45 போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சைட் நோக்கி USB டைப் A போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. மேலும் 2 HDMI போர்ட் இருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேபிள் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆண்டனா போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ணது தான். ஆனால் ரொம்ப ஒரு ஸ்டர்டியான ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி இருக்கிற பெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா தின்னாதான் இருக்கு. கம்ப்ளீட்லி பெசல்லெஸ் டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த பெசல்ல கொடுத்துருக்கிற அந்த மெட்டல் பெஸ்ட் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கு. இந்த டிவியை நீங்க டெஸ்க் மவுண்டிங் பண்றதுக்காக ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனுடைய பின் பகுதியில் இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் கிளிப்பை நீங்க பொறுத்துட்டீங்கன்னா இந்த டிவிக்கு வரக்கூடிய கேபிள்ஸ் எல்லாமே தனியா தொங்கிக்கிட்டு இருக்காம ஒரு மாதிரி ஒரு நீட்டான அரேஞ்ச்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு உதவும். ஓவராலா இந்த டிவி பார்க்கறதுக்கு லுக்கா இருக்குன்னு சொல்றதை விட ஒரு ஸ்டர்டியான டிவியை நம்ம எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எனக்கு இருந்தது. டிசைனில் குவாலிட்டி எல்லாமே பக்கா தான்ப்பா. ஆனால் இந்த டிவியில் முக்கியமான விஷயம், இந்த டிவின்னு கிடையாது, எந்த டிவியுமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இந்த டிவியில் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து சோனி, அவ்வளோதான். ஆனால் அப்படியே முடிச்சிட முடியாதுல்ல, அதை கொஞ்சம் விளக்கி விலாவாரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த டிவியினுடைய டிஸ்பிளே பேனல் HDR10 சப்போர்ட்டட் டிஸ்பிளே பேனலை பற்றி பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா அப்ஸ்கேலிங். இப்போ இன்னைக்கு டிவி வாங்க போற மக்களுடைய பல பேருடைய மைண்டில் ஒரு கேள்வி, நம்ம எதுக்கு 4K டிவிலாம் வாங்கணும், 4K கண்டென்ட்லாம் நம்ம அதிகமாக பார்க்க போறது கிடையாது, நம்ம எதுக்கு 4K டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்கும். ஆனால் ஏன் 4K டிவி வாங்கணும் அப்படிங்கிறத விட இந்த 4K டிவியில் நீங்கள் பார்க்கக்கூடிய ரெகுலரான கண்டென்ட் எப்படி அப்ஸ்கேல் ஆகி காமிக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு சாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு 4 ஃபைல் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த 4 ஃபைலையுமே இந்த டிவியிலே மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட வந்து ரிவ்யூக்காக வந்த எல்லா டிவியிலுமே கண்டிப்பாக அந்த 4 ஃபைலை நான் ரன் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு அவுட்புட், இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் எந்த டிவிலையும் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இந்த 4 ஃபைலுமே பார்த்தீங்க அப்படின்னா 240p, 360p, 480p மற்றும் 720p ரெசல்யூஷன்ல இருக்கிற ஃபைல்ஸ். இந்த எல்லா கண்டென்ட்டுமே ஃபுல் ஸ்கிரீனுக்கு வர்றது மட்டுமல்லாமல் அந்த கண்டென்ட் குவாலிட்டியுமே எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா சோனியினுடைய X1 ப்ராசஸர், X1 ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸிங் டெக்னாலஜி உள்ளுக்குள்ள கொடுத்திருக்காங்க. சோ அதனுடைய அப்ஸ்கேலிங் தரத்தினால தான் இந்த மாதிரி பண்ண முடியுது. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 30,000 கம்மியான ஒரு விலையிலேயே நீங்க ஈஸியா நீங்க ஒரு 4K டிவி நீங்க வாங்கிடலாம். ஆனா அந்த டிவியில் அவங்க அப்ஸ்கேலிங்னு சொல்லாலுமே எல்லா கண்டென்ட்டுக்குமே அவங்க அப்ஸ்கேலிங் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து அப்ஸ்கேலிங் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இந்த டிவியில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவியோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விலாவாரியா பார்ப்போம். டிஸ்பிளே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 43 இன்ச் 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட ப்ராசஸிங் இன்ஜினுக்காக X1 சோனியினுடைய X1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே 4K HDR டிஸ்பிளே மட்டும் கிடையாது, HDR10 சப்போர்ட்டட் டிஸ்பிளேயும் கூட. ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ஸ்கேலிங்காக X ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இன்ஜின் இதில் ரன் ஆகுது. மோஷன் எஸ்டிமேஷன் அண்ட் மோஷன் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி, அதாவது MEMCன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜி வந்து சோனி தரப்புல இருந்து மோஷன் ஃப்ளோ XR200 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
இதன் மூலமா நீங்க பார்க்கக்கூடிய ரெகுலர் கண்டென்ட் கூட உங்களுக்கு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்ல ரொம்பவே ஸ்மூத்தான அனிமேஷனோட உங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் மூவியா இருக்கட்டும், இல்ல ஒரு கிரிக்கெட் மேட்சா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வேகமான மூவ்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இடையில ஃப்ரேம் ஸ்கிப் ஆகாம இதுவே இன்னொரு ஃப்ரேமை இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஸ்மூத்தா கொடுக்கறதுக்காக தான் இந்த டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்குற மாடல் சோனி Bravia X75ல மோஷன் ஃப்ளோ XR டெக்னாலஜியில் வெர்ஷன் 200 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய தரம் சொல்றதுக்கு வேற வார்த்தையே கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு அருமையான டிஸ்பிளேயா இருக்கு. கலர்ஸ்னுடைய ரிச்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அருமையா இருக்கு. ரிச்சான கலர் பார்க்கறதுக்கு லுக்கா இருந்தாலும் எந்த இடத்துலையும் இது ஓவர் சேச்சுரேட்டட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல முடியாது. சேச்சுரேஷன் லெவல்ஸ், கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ இந்த டிவியில் எனக்கு ரியல் லைஃப் லைக் பிக்சர்ஸ் கிடைக்கிறத தவிர அப்ஸ்கேலிங்கும் பார்த்தீங்கன்னா அருமையாகவே இருக்கு. ஆல்ரைட், பிக்சர் குவாலிட்டி எல்லாமே சூப்பர் தான்ப்பா. இப்போ இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் 20 வாட்டுக்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர், ஓப்பன் பேஃபில் டைப் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோக்கான சப்போர்ட் இதில் இருக்கு. இது ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர் தான். லவுடான ஸ்பீக்கர் மட்டும் இல்லாமல் சவுண்டுடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கு. இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிவியினுடைய சவுண்ட் குவாலிட்டி இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணதை வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இதோடைய சவுண்ட் குவாலிட்டி பெட்டரா இருக்கு. எதுல பெட்டரா இருக்கு அப்படின்னா கிளாரிட்டி, வசனத்துடைய கிளாரிட்டி, மியூசிக்னுடைய கிளாரிட்டி, பேஸ்னுடைய கிளாரிட்டி, ஓவராலா சவுண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்னுடைய கிளாரிட்டி, அது எல்லாமே இந்த டிவியில சூப்பரா இருக்கு. ஒரு சில ஆடியோ சாம்பிள்ஸ் கேளுங்க. கைப்படாத தண்ணியை மட்டுமே குடிங்க மாஸ்டர். இந்த டிவியில அவங்க கொடுத்திருக்கிற ரிமோட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட். அஃப்கோர்ஸ் இந்த ப்ளூடூத் ரிமோட் தவிர வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ளூடூத் அக்சசரி ஹெட்ஃபோன் நீங்க கனெக்ட் பண்ணா கூட கனெக்ட் பண்ணி இந்த டிவியோட யூஸ் பண்ணலாம். பட் இந்த ரிமோட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இதில் வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. பட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஒவ்வொரு பட்டனுக்கு இருக்கக்கூடிய அந்த கேப் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இருட்டிலேருந்து யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் அந்த மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் அந்த ரிமோட்லேருந்து அவங்களுடைய அட்டென்ஷன் டு டீட்டெயில் அவங்க கொடுத்துருக்கதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆரம்பத்தில் அன்பாக்சிங் டயத்தில் இந்த டிவியில் வெறும் கேபிள் மட்டும் கொடுக்காம ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது எதுக்கு அப்படின்னா எக்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோ அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் டெக்னாலஜி மூலமா இந்த டிவியில் பலவிதமான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிவிக்குள்ள டஸ்ட்டோ இன்செக்ட்ஸோ உள்ள போய் கூடு கட்டுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது தவிர லைட்னிங் ப்ரொடெக்ஷன் மற்றும் கரண்ட்டினுடைய சர்ஜ் ப்ரொடெக்ஷனுக்காக எல்லா விதமான ப்ரொடெக்ஷனுமே இந்த அடாப்டருக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஹியூமிடிட்டி ஹையா இருக்கிற இடத்துல டிவி யூஸ் பண்ணா கூட டிவிக்கு எந்தவித பாதிப்பும் வராத மாதிரி ப்ரொடெக்ஷனும் டிவிக்குள்ள டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான ப்ரொடெக்ஷனை அவங்க டிவிக்குள்ள கொடுக்காம டிவிக்கு வெளியே கொடுத்ததுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு பவர்ல ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா டிவியை எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணும் அங்கிற அவசியம் கிடையாது. இந்த அடாப்டர் மட்டுமே சேஞ்ச் பண்ணாலே போதும். ஓகே, ஆடியோ சூப்பர், வீடியோ சூப்பர். ஆனால் இது ஒரு ஸ்மார்ட் டிவி. ஸ்மார்ட் டிவிங்கிறப்போ எந்த அளவுக்கு இந்த டிவி ஸ்மார்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு சர்டிஃபைடு ஆண்ட்ராய்ட் டிவி. ஆண்ட்ராய்ட் டிவியினுடைய வெர்ஷன் 10 இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டுங்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்பில்ட் குரோம் காஸ்ட்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ உங்க மொபைல் போன்ல இருந்து ஒரு காஸ்டிங் பண்ணணும், நீங்க ஈஸியா நீங்க காஸ்டிங் பண்ணிக்கலாம். கூகுள் பிளே ஸ்டோருக்கான ஆக்சஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் கூகுளுடைய பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவியோட வந்த ரிமோட்டே சூப்பரா தான் இருக்கு. பட் ஒருவேளை ரிமோட்டை எங்கேயாச்சும் காணாம யூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்க மொபைல் போன்ல ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மூலமா கூட ஐஆர் சென்சர்லாம் பிரத்யேகமாக அதுக்கு தேவை கிடையாது. எந்த மொபைல் போனா இருந்தாலும் சரி அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த டிவியை அந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிளஸ் இது சர்டிஃபைட் கூகுள் ஆண்ட்ராய்ட் டிவிங்கிறதுனால கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இதில் இருக்கு. இந்த ரிமோட் இருக்கக்கூடிய கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க வீட்டில் ஏதாச்சும் கூகுள் அசிஸ்டன்ட் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா அதன் மூலமா கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுல அலெக்சாக்கான சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. சோ அலெக்சானுடைய ஈகோ ஸ்பீக்கர்ஸ் ஏதாச்சும் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமா கூட இந்த டிவியை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், சோ இவ்வளவு பார்த்துட்டோம். இந்த டிவியோட விலையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த X75 சீரிஸ் பாத்தீங்கன்னா 2 மாடல்ல அவைலபிளா இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு. 43 இன்ச் மாடலினுடைய விலை 60,000 ரூபாய்,
59,990. 50 இன்ச் மாடலினுடைய விலை 73,000 ரூபாய், 72,990 rupees. ஸோ இந்த டிவி நீங்க வாங்கணும்னா பிரத்யேகமாக சோனியினுடைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ் மற்றும் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆனா இன்னொரு மாடல் ஒன்று இருக்கு, X75 மாதிரியே X74 னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் இருக்கு. அது வந்து மற்ற ஆன்லைன் சைட்டுக்காக பிரத்யேகமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல். ஸோ இந்த X75க்கும் X74க்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, மோஷன் ஃப்ளோ 200 இந்த X75ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, X74ல மோஷன் ஃப்ளோ 100 இருக்கு. இரண்டுமே MEMC தான், ஆனா இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் MEMC X75ல. மற்றபடி X74க்கும் X75க்கும் பெருசா எந்த வித்தியாசங்களும் உங்களுக்கு கிடையாது. ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். அதுக்காக இது வந்து பெய்டு வீடியோன்னு கிடையாது. இந்த டிவியை நான் யூஸ் பண்ணதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். டிஸ்அட்வான்டேஜ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தோன்ற 2 டிஸ்அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்லைன் கண்டென்ட் இல்லாட்டி டிவிலாம் பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆஃப்லைன் கண்டென்ட் நீங்கள் யூஎஸ்பியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் பார்க்குறப்போ ஒரு சில ஃபார்மேட்ஸ் இதில் சப்போர்ட் ஆகலை. அது ஒரு பிரச்சனை. ஆனால் இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக பல பேருக்கு தெரிகிறது இந்த டிவியினுடைய ப்ரைஸ். அஃப்கோர்ஸ் இந்த பிரைஸுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்காக அருமையான பில்ட் குவாலிட்டி, செம்மையான சவுண்ட் குவாலிட்டி, வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு அருமையான டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்ல இதை விட கம்மியான விலையில டிவி எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இன்னுமே அவங்க காம்படிட்டிவா இதை பிரைஸ் பண்ணிருக்கலாம். ஸோ X74 இருக்கட்டும், இல்லை X75ல இந்த 43 இன்ச் மாடலாக இருக்கட்டும், 50 இன்ச் மாடலாக இருக்கட்டும், எந்த ஒரு மாடல் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் இது வாங்குறதுக்கான லிங்க் மற்றும் விவரங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு போகிற வழியில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆனால் அதுக்கு மறக்காம நீங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.